ஓ ஓ ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम् அறிவோம். கீதையினுடைய 5வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த ஞானத்தினுடைய லட்சணம் அல்லது ஞானியினுடைய லட்சணம் ரெண்டு வேறு வேறு கிடையாது. அதை இந்த பாடலில் கூறுகின்றார். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் ந காரயன். இது ஒரு மேலான ஆன்ம அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. even though it is said சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் மனதினால் யார் ஒருவன் விடுகின்றானோ அல்லது மனதினால் விடுத்து என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, see, there is nothing, like that, dropping all the karmas through mind and all. அது சகஜமாக நடக்கக்கூடியது. மனம் இயல்பாகவே கர்மங்களிலிருந்து, கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவங்களிலிருந்து விலகி விடுகின்றது. இட் நேச்சுரலி ஹேப்பன்ஸ். இனிஷியலி சர்டன் திங்ஸ் வி டூ டெலிபரேட்லி. மனதினால் கர்மங்களை ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம்ங்கிறது இருக்கும். இப்ப ஞானிக்கு அதெல்லாம் மாதிரியான தெர் இஸ் நோ சச் டெலிபரேட் ஆக்ஷன். அப்படி ஒரு முயற்சியோடு கர்மங்களை எல்லாம் மனதால் பிரம்மனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த சங்கல்பமோ எண்ணங்களோ அதெல்லாம் இருக்காது. அது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய சர்வ கர்மாணி மனசா சந்நியசேன. நேச்சுரலி மைண்ட் டிராப்ஸ் ஆல் இட்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி டூவர்ஷிப் ஆர் தி கர்மா. மனதிற்கு கர்மத்தின் மீதோ அல்லது கர்த்திருவத்தின் மீதோ கர்மத்தினுடைய பலனின் மீதோ இருக்கக்கூடிய பற்றுகள் என்பது இயல்பாகவே நீங்கி விடுகின்றது. ஏனென்றால் இட் இஸ் அபைடிங் இன் தி அப்சல்யூட் ட்ரூத். மனமானது ஒரு மேலான ஆன்ம தத்துவத்தில் ஏற்கனவே அது நிலை பெற்று இருப்பதால், see, in that state, in that experience, actually no process is involved, no effort is there. அங்கே எதுவும் செய்வதற்கு, முயற்சி செய்வதற்குன்னு எதுவும் கிடையாது. அங்கே எல்லா செயல்களுமே அது ரொம்ப சகஜமாக நிகழக்கூடியது. அதனால தான் அதை திரும்ப திரும்ப பார்த்தோம். பஷ்யன் சுண்வன் ஸ்புருஷன் ஜிக்ரன் இதெல்லாம் சாதாரணமாக நிகழக்கூடியதுன்னு பார்த்தோம். So, அவ்வாறாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சர்வ கர்மாணி மனசா சந்நியசியன்னா அப்புறம் திருப்பி ஏதோ முயற்சி இருக்கின்றது நம்ம நினைக்க கூடாது. சுகம் வஷி. வஷி, அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பதால் சுகம் ஆஸ்தே அப்படி. சுகம் ஆஸ்தே, சுகமாக அமர்ந்திருக்கின்றார். அப்ப இந்த சுகத்தினுடைய விளக்கத்தை கூட பார்த்தோம். எது நைஷ்டிகியம் சித்தியம்னு சொல்லப்பட்டதோ அது சுகம் என்று இங்கு சொல்லப்படுகின்றதுன்னு பார்த்தோம். ஸோ எங்கே அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா நவத்வாரே புரே தேகி அப்படி. ஸோ இந்த 9 துவாரங்களை உடைய இந்த சரீரத்தில் அந்த தேகியானவர் அவர் அமர்ந்திருக்கின்றார். தி இன்ட்வெல்லர் ஆஃப் திஸ் பாடி. இந்த சரீரத்தில் இருப்பவர் இந்த சரீரத்தில் இருக்கின்றார். எவ்வாறு இருக்கின்றார் அப்படின்னா நைவ குருவன் ந காரையன் அப்படின்னு. அவர் எதையும் செய்வதும் இல்லை, செய்ய தூண்டுவதும் இல்லை. ஸோ பார்க்கறதுக்கு செய்யற மாதிரி இருக்கலாம், எல்லாரிடத்திலும் வேலை வாங்குகின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆழ் மனதில் என்ன கிடையாது என்றால் தாம் செய்கின்றோம், செய்ய தூண்டுகின்றோம் அப்படிங்கக்கூடிய
அந்த பாவனைகள் எல்லாம் அவருக்கு அறவே இருக்காது அப்படி. இன்னும் ஹவு டு வி ரெக்கக்னைஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படி. பர்சனலி ஒன்லி வென் இட் ஹேப்பன்ஸ் டு அஸ் வி கேன் ரெக்கக்னைஸ் தட். அது நமக்கு நிகழும்போது மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியுமே தவிர, இன்னொருடைய உணர்வை, இன்னொருடைய பாவத்தை நம்மால் பாவித்து பார்ப்பது என்பது சாத்தியமில்லை. அவர் அப்படிதான் இருக்கிறாருங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ரொம்ப கடினம். அப்படிதான் அவர் இருக்கின்றாருங்கிறதை நாம் புரிந்து கொள்வதற்கு கூட அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயமாக இருப்பதால். இப்போ சாஸ்திரங்கள் ஞானியினுடைய லட்சணங்கள் இவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு சொல்றதால் we have to trust our scriptures. அப்படிதான் இருப்பார். அதனால ஒரு குருவோ அல்லது சாதுக்களோ அவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இருந்துதான் அவர்கள் கர்மங்களை செய்கின்றார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தே டோன்ட் எஸ்கேப் ஃப்ரம் எனி ஆக்டிவிட்டீஸ். அப்படி எந்த கர்மங்களில் இருந்தும் அவர்கள் விலகுவது கிடையாது. அப்படி இன்னும் ஆக்சுவலி சங்கரருடைய பாஷ்யத்துல சங்கரா ரைசஸ் ஒன் கொஸ்டின். ஒரு பூர்வபக்ஷியின் மூலமாக ஒரு கேள்வி கேட்கிறார். கிம் விசேஷேன சர்வோகி தேகி சந்நியாசி அசந்நியாசி வா தேகே ஏவ ஆஸ்தே தத்திர அனர்த்தகம் விசேஷனம் இதி. அதனால நவத்வாரே புரே தேகே ஆஸ்தேன்னு சொல்றோமே, இந்த ஞானிக்கு மட்டும் இந்த 9 துவாரங்களை உடைய இந்த தேகத்தில் வீற்றிருக்கின்றார் என்று ஒரு விசேஷனம், சம் அப்ஜெக்டிவ் அவர் ஒரு லட்சணம் சொல்றோமே, அது எதுக்கு சொல்லணும்? கிம் விசேஷன, வாட் இஸ் தி பாயிண்ட் இன் கிவிங் திஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி ஃபார் ஞானி? ஞானிக்கு மட்டும் இந்த முக்கியத்துவம் கொடுப்பதில் என்ன பிரயோஜனம்? சர்வோகி தேகி சந்நியாசி அசந்நியாசி வா அப்படின்னு. சரி, அது சந்நியாசியாக இருந்தாலும் சம்சாரியாக இருந்தாலும் எல்லாரும் இந்த தேகத்தில் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு. இவர் மட்டும் தேகத்தில் இருக்கின்றார் சுகம் ஆஸ்தேன்னு விசேஷமாக ஏன் சொல்லணும் அப்படின்னு. தேக ஏவ ஆஸ்தே, தேகத்தில் இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். தத்திர அனர்த்தகம் விசேஷனம் இதி. அதனால எல்லாருமே 9 துவாரங்களை உடைய இந்த தேகத்தில் தான் இருக்கின்றோம். நாமும் அதுல தான் இருக்கின்றோம். அவரும் அதுல தான் இருக்கின்றார். அப்ப அவருக்கு மட்டும் இந்த முக்கியத்துவத்தை கூறி சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, எல்லோருமே தேகத்தில் இருந்தாலும் கூட ஞானி இந்த தேகத்தில் இருப்பதற்கும் நாம் இந்த தேகத்தில் இருப்பதற்கும் ஒரு அஞ்ஞானி இந்த தேகத்தில் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஞானி இந்த உலகத்தில் இருப்பதற்கும் அஞ்ஞானி இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. தெர் இஸ் ஆல்வேஸ் எ டிஃபரன்ஸ். எப்பொழுதும் ஒரு வித்தியாசம்ங்கிறது இருக்கின்றது. பார்ப்பதற்கு when you see physically ரெண்டு பேர் இதே தேகத்தில் இருக்கின்ற மாதிரி தான் தெரியும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காரியங்களை செய்வது போன்றுதான் தோன்றும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்ஞானியினுடைய பாவனை வேறு, ஞானியினுடைய பாவனை வேறு. அதனால்தான் இந்த முழு சாதனைகள் இது எவ்வாறு ஆரம்பிக்கின்றதுன்னா, அதனால்தான் பாவனா பிரதானம்னு சொல்லுவோம். சரி, எத் பாவயதி தத் பவத்தின்னு சொல்றோம். எந்த ஒன்றை பாவித்து கொண்டே இருக்கின்றோமோ அந்த பாவனையாக நாம் மாறிவிடுகின்றோம் அப்படி. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ பாவனா அப்படி. ஹவு டு யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் டு பி அப்படி. நாம் உண்மையில் யார் என்று நாம் எவ்வாறு நினைக்கின்றோமோ. ஸோ இன் அவர் கேஸ் நீங்க கவனமாக பார்த்தீர்கள் என்றால், ஜென்ரலி அவர் தாட்ஸ் டிசைட் அவர் பர்சனாலிட்டி அப்படி. ஒரு அஞ்ஞானியினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நடத்தைகள், அவனுடைய விருப்புகள், அவனுடைய வெறுப்புகள், அவனுடைய முடிவுகள், தீர்மானங்கள், இதை எல்லாவற்றையும் எது தீர்மானிக்கின்றது என்று பார்த்தோன்னா எண்ணங்கள் தான் தீர்மானிக்கின்றது. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் பர்சனாலிட்டி இஸ் decided by our own thoughts. So we are always under the clutches of the thought. நாம அதனால்தான் அவசகன்னு சொன்னோம். நாம் எப்பொழுதும் எண்ணங்களுடைய பிடியில் இருக்கின்றோம். இதே நமக்கும் மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, இந்திரியங்கள் இருக்கின்றது, தேகம் இருக்கின்றது. ஆனா ஞானிக்கும் கூட இதெல்லாம் இருக்கின்றது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, he has gone beyond all this யூனோ பாண்டேஜஸ் கிரியேட்டட் பை தி தாட். எண்ணங்களினால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பந்தங்களில் இருந்து
அவர் எப்பொழுதோ தன்னை விடுவித்து கொண்டு விட்டார். ஆனால் தான் சொல்றாரா, ரொம்ப அழகா எழுதியிருப்பார் ஆச்சாரியர் எழுதும் பொழுது, உச்சதே எகத்து அக்ஞோ தேஹி தேகேந்திரிய சங்காத மாத்திர ஆத்மதர்ஷி ச சர்வோ கேஹே பூமோ ஆசனேவ ஆஸ்தே இது மன்யதே நகி தேக மாத்திர ஆத்மதர்ஷினக கேஹே இவ தேக ஆசை இது பிரத்யேக சம்பவதி. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓ உச்சதே, லெட் மீ எக்ஸ்பிளைன். அவர் சொல்றார், சங்கரர் சொல்றார், யக து அக்ஞக, யார் ஒரு அஜ்ஞானியோ, அஜ்ஞானிக்கு சந்தேகத்திற்கே இடம் இல்லாமல், ஹி ஹாஸ் நோ டவுட். ஏக தூ, தூன்னு போட்டாலே அவ்வளவுதான். தூன்னு ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படி. என்ன இருக்கு, தேகி தேகேந்திரிய சங்காத மாத்திர ஆத்மதர்ஷி. அவர் இந்த தேகம், இந்திரியங்கள், அப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, இதெல்லாம் சங்காதம். சங்காதம்னு என்ன, எல்லாவற்றினுடைய சேர்க்கை, தி காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் புட் டுகெதர். ஸோ 24 தத்துவங்கள்னு சாங்கியத்துல சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லா தத்துவங்களையும் சேர்ந்து என்ன பண்றாரு, ஆத்மதர்ஷி அப்படி. இதுதான் ஆத்மான்னு நினைக்கின்றான். சர்வோ தேர்ஃபோர் கேஹே, அது வீட்டில் இருக்கும்போது ஆகட்டும், பூமோ ஏதாவது ஒரு பூமியில உட்கார்ந்தும் போது ஆகட்டும், ஆசனே உட்கார்ந்து இருக்கும்போது ஆகட்டும், இல்லைன்னா நிற்கும் போது ஆகட்டும், சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு நிலத்தில் இருந்தாலும் சரி, இல்ல அமர்ந்து இருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஆசே இதி மன்யதே. ஸோ ஹீ திங்ஸ் தட் ஐ எம் சிட்டிங் இன் திஸ் ஹவுஸ், ஐ எம் சிட்டிங் ஆன் தி லேண்ட், ஐ எம் சிட்டிங், ஐ எம் ஸ்டாண்டிங் அப்படிங்கக்கூடிய இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கும். அப்ப அவருக்கு என்ன இருக்கும், நான் தேகம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் தேகமாக அமர்ந்திருக்கின்றேன் அப்படி. ஏன்னா இந்த பூமியில் நான் தேகத்தோடு அமர்ந்திருக்கின்றேன், தேகத்தோடு கூட இல்லை, தேகமாகவே அமர்ந்திருக்கின்றேன். ஆனால் அவர் இந்த தேகத்தில் இருந்தாலும் கூட தான் தேகத்தில் இருக்கின்றோம்ங்கிற எண்ணம் இருக்காது, தான் தேகமாகவே இருக்கின்றோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். அதை தான் அடுத்து சொல்லும் பொழுது சொல்றார், நகி தேகமாத்திர ஆத்ம தர்ஷினகர். அதனால தேகமாத்திர ஆத்ம தரிசனகர், யார் ஒருவர் இந்த தேகத்தையே தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். அப்ப தேகம் அனாத்மா. ஆனா அனாத்மாவாகி இந்த தேகத்தையே யார் ஒருவன் ஆத்மாவாக நினைத்து கொண்டிருக்கின்றானோ, ந சம்பவதி, ஃபார் ஹிம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் ஹேப்பன். அவருக்கு இந்த அனுபவம் என்பது, இந்த பாவனை என்பது சம்பவிக்காது. எந்த பாவனை சம்பவிக்காது, கேகே இவ தேகே ஆசே இதி பிரத்யேக ந சம்பவதி. வீட்டில் இருப்பது போன்று இந்த தேகத்திலும் நான் இருக்கின்றேன் அப்படிங்கக்கூடிய பாவனை இருக்காது அப்படி. இப்ப வீட்டிலேயே நம்ம உட்கார்ந்திருந்தாலும் கூட நமக்கு என்ன பாவனை உண்டு, சரி, நான் இந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன், பட் ஐ எம் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் ஹவுஸ். அதே மாதிரி நான் இந்த தேகத்தில் இப்போ ஒரு வீடு இருக்கு, இப்ப நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். ஸோ நான் ஒரு ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த ரூம் வேற, நான் வேறன்னு எனக்கு நல்லாக தெரிகின்றது. இந்த ரூம்லயே ஒரு தேகமும் இருக்கின்றது, அந்த தேகத்திற்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா நான் வேறு, இந்த தேகம் வேறு அப்படிங்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடையாது அப்படி. அதனால்தான் கேகே இவ தேகே தேகமாத்திர ஆத்ம தர்ஷனக ந சம்பவத்தின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அவர்களுக்கு அம்மாறான ஒரு அனுபவம் சம்பவிக்காது, தானே தேகம். அதனால அந்த தேக அபிமானம் என்பது அவ்வளவு சுலபமாக போகாது. இந்த தேக அபிமானம் இன்றைக்கு நேற்று வந்தது கிடையாது. இப்ப யாராவது நாம ஒரு இடத்திற்கு போகும்பொழுது நம்முடைய தேகத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கின்றார்கள் தான் பார்க்கிறோம். நம்மை வரவேற்கின்றார்கள் என்ன அர்த்தம், நமக்கு மாலை போடணும், மரியாதை போடணும், சந்தனம் வைக்கணும், குங்குமம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு, ஆல் தி ரெஸ்பெக்ட் இஸ் given only ஃபார் தி பாடி. ஸோ அலாங் வித் தி பாடி வி மஸ்ட் பி ரெஸ்பெக்டட். இல்ல இல்ல, நான் உங்க மனசெல்லாம் ரொம்ப நான் மதிக்கிறேன், உங்க மனதிற்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன், உங்க புத்திக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். ஆனா நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டா உடனே என்ன ஆயிடும் அப்படின்னு, பிகாஸ் யூ ஃபீல் தட் யூ ஆர் இன்சல்டட், பிகாஸ் யூ திங்க் யூ ஆர் தி பாடி. நாம் இந்த தேகம் என்று நினைப்பதால் அப்படி. தேகத்திற்கு வரக்கூடிய மான அவமானங்களை எல்லாம் என்ன நினைக்கின்றோம், அது என்னுடைய மான அவமானங்கள் என்று நினைக்கின்றோம். அதனால்தான் அவருக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. தேகாதி சங்காதி வெதிரக்த ஆத்ம தர்ஷினக. ஆனால் இந்த தேகாதி விஷயங்களிலிருந்து, தேகாதின தேகம், மனம், புத்தி, இந்த இவற்றிலிருந்து வெதிரிக்தக, வெதிரிக்தகன்னு ஐ எம் சம்மன் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ்.
இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி. அது ஏதோ புத்திபூர்வமான ஒரு புரிதல் கிடையாது. முதல்ல இது புத்தியில ஒரு நிச்சயமாக வருகின்றது அப்படி. நான் இந்த தேகம் கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஃபார்ம்டு அஸ் அ கன்விக்ஷன். இட் இஸ் ஃப்ரேம்டு ஒன்லி இன் இன்டெலெக்ட். நம்ம சாஸ்திரங்களை படிச்சு குரு நமக்கு சொல்லி சொல்லி என்ன ஆறுது அப்படின்னா ஒரு கன்விக்ஷனை இருக்கிறது அப்படி. பட் வி ஷுட் ரீடைன் தட் கன்விக்ஷன் அப்படி. அது எல்லா காலங்களிலும் அதுதான் சொல்லுவேன். See, உபனிஷத்துல சொல்லும் பொழுது யூ ஷுட் லிவ் வித் தட் கொஸ்டின், யூ ஷுட் ஸ்லீப் வித் தட் கொஸ்டின், யூ ஷுட் கெட் அப் வித் தட் கொஸ்டின். அந்த கேள்வியோடய தூங்கணும், கேள்வியோடய எழுந்திருக்கணும்னா ஒரு முறை நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றது, குருவானவர் சொல்கின்றாருன்னா அப்ப புத்தியில அந்த நிச்சயம் ஏற்பட்டால் அந்த நிச்சய புத்தியோட என்ன பண்ண வேண்டும்? we have to move around. தூங்கும் பொழுது அந்த நிச்சயம் இருக்க வேண்டும், எழுந்திருக்கும் பொழுது அந்த நிச்சயம் இருக்க வேண்டும், நடக்கும் பொழுதும் என்ன இருக்க வேண்டும்? அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட தேகம் என்பது ஒரு நிழலை போன்று பார்க்கப்பட வேண்டும். சரி, அதற்கு பசி இருக்கிறது, தாகம் இருக்கின்றது, எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அதனுடைய தேவைகள் என்னவோ. இப்ப வீட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கிறோம், என்ன அதுக்காக நான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிப்பேன்னு அர்த்தம் கிடையாது. So, அதை சுத்தமா வைத்திருக்கின்ற மாதிரி த ஹவுஸ் இன் விச் ஐ எம் லிவிங் demand so many things of it. It has to be maintained properly, even though I am totally different from the house. But the place in which you are living, it has to be maintained. It has to be taken care of. அதே போன்று இந்த தேகத்தில் இருந்து கொண்டு இந்த தேகம் நான் வேறு என்று இருந்தாலும் கூட இந்த தேகத்திற்கு என்ன தேவையோ, வாட் ஆர் ஆல் தி மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதனுடைய அடிப்படை தேவைகளை கவனித்து விட்டு என்ன பண்ண வேண்டும்? We have to just, you know, pay attention to it. But see, we are not paying any attention, but we are extremely attached to it. Generally, people don't pay attention, but they are attached. Now, understand this. Where there is extreme attachment, there only less attention will be there. See, this is what happens in every aspect. நீங்க எந்த விஷயங்களின் மீதெல்லாம், எந்த விஷயங்களிடத்திலெல்லாம், எந்த மனிதர்களிடத்திலெல்லாம் நீங்கள் அதீதமான பற்று நாம் வைக்கின்றோமோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? அங்கே கவனம் என்பது குறைந்துவிடும். Because attachment reduces our attention. See, when the attention grows more, நம்மளுடைய கவனமானது எந்த ஒரு விஷயத்திலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விஷயத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் என்பது நீங்கிக் கொண்டே போகும். But have we ever thought about this difference between attachment and attention? Because attachment will never allow you to attend carefully. So all inadvertence in our life is only due to our extreme attachment to everything. அதனால எல்லா சிதறல்களுக்கும் கவனக்குறைவிற்கும் எது காரணம் என்று பார்த்தோம் என்றால் an undue attachment. அளவுக்கு அதிகமாக ஒரு கண்மூடித்தனமாக நாம் விஷயங்களின் மீது, மனிதர்களின் மீது, சூழ்நிலைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அதீதமான ஒரு பற்று. We are unable to create a distance between the objects and me. So that attention is not there. Now you understand how important this attention is. Now slowly this attention only over the period of time when you meditate, dhyanam பண்ணும்பொழுது, then it turns into observation. So it all begins with a small attention, like a small trickle னு சொல்வார்கள், a trickle that becomes a mighty river னு சொல்வார்கள். சொட்டு சொட்டா விழக்கூடிய ஒரு ஜலம் தான் என்ன ஆறுது அப்படின்னு, அது பிரவாகமான நதியாக மாறுகின்ற மாதிரி a little attention. கொஞ்சம் கவனம் ஒரு விஷயத்துல அது கோபமாக இருக்கட்டும், ஆசையா காமமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், போட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கூட we just get involved, we just become one with it. அதோட ஒன்னாயிடுவோம். But you just create, develop a kind of an attention. அதுல ஒரு கவனம். See, அதிக நேரங்கள்ல யாராவது சொல்லும் பொழுது கூட நம்ம கேட்கறது இல்லை. அவங்க சொல்லும் பொழுதே நம்மளுடைய கருத்துக்கள் நமக்கு சமகாலத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். We don't even listen properly. We don't even listen attentively.
முதல்ல அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்ங்கிறத கூட நம்ம கவனமாக கேட்க மாட்டோம். அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அதற்கு எதிர்மறையான கருத்துக்கள் சமகாலத்தில் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், உடனே இதுக்கு என்ன பதில் சொல்லலாம். திஸ் இஸ் ஹவ் அவர் மைண்ட் ஆல்வேஸ், வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். That's what we should expose our mind in the midst of, such great people, more time. So, do we really spend with saints, sages more time? If we are, spend time with them, if our mind gets exposed to such a noble company, how everything is, அவங்களுக்கு அட்டென்ஷன்ங்கிறது இட் இஸ் சோ நேச்சுரல். அவங்களுக்கு ரொம்ப அப்சர்வேஷனோ அட்டென்ஷனோ ரொம்ப சாதாரணமாக அது இருக்கும். ஸோ ஒன் இஸ் கால்டு அட்டாச்மெண்ட், தென் கம்ஸ் attention, then the attention becomes observation, then this observation becomes awareness. அந்த அப்சர்வேஷன் தான் என்ன ஆயிடும் அப்படின்னு, that becomes awareness. இதெல்லாம் வாட் இஸ் திஸ் என்டையர் ப்ராசஸ், யூ திங்க் அபவுட் இட், இதுல ஏதாவது எனிதிங் பிசிக்கல் இஸ் இன்வால்வ்டு. ஈவன் நீங்க பிசிக்கலா ஒரு பூஜை பண்ணும் பொழுது கூட, நீங்க ஒரு சுவாமிக்கு ஒரு பூஜை பண்றீங்க, ஒரு அபிஷேகமே ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு, ஹூ இஸ் டூயிங், டு ஹூம் வி ஆர் டூயிங், என்ன, யார் பூஜை பண்றது, யாருக்கு நாம பூஜை பண்ணுகின்றோம், எந்த நோக்கத்திற்காக இந்த பூஜையானது செய்யப்படுகின்றது, யூ அப்சர்வ் தி ஹோல் ப்ராசஸ். அப்படி see, then the entire உபாசனா over the period, நீங்க ஒரு 10 வருஷம் உபாசனைகள் எல்லாம் பண்றீர்கள், 10 வருஷம் பக்தி செலுத்துறோம், 10 வருஷம் பாராயணம் எல்லாம் பண்றோம்னா, இட் இஸ் ஆல் குட். I also love to do all those things. But end of the day, all these little, even the religious practices, the purpose is, it should lead you to a level of attention. பட் இதெல்லாம் செய்து நமக்கு அதே காமம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே பொறாமை, இதே சேம் ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்படி therefore with frustration only we do puja sometimes. With anger only we do puja. Now all this, they supposed to transform us. அப்ப என்ன ஆறல அப்படின்னா, see, because of this extreme attachment, the attention has become a rare commodity. அதனால we are far away from, see, even when we attend to somebody else, it is because of attachment only. That is how you attend to some person, you pay special attention to them, that also becomes another attachment. When you are completely detached mentally, actually true love begins only in detachment. See, உண்மையான அன்பு என்பது, உண்மையான நேசம் என்பது ஒரு பற்றற்ற தன்மையிலிருந்து பிறக்கின்றது. அப்படி from the detachment is born a true love. From it comes all attention, observation, awareness. இந்த விழிப்புணர்வுகள் எல்லாம் அதிலிருந்து வரும். ஆனால் தான் இந்த ஆத்ம தரிசி அவர் சொல்றார், தேகாதி சங்காதி வெதிரிக்த ஆத்ம தரிசனம். ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அப்படி இந்த தேகங்கள் எல்லாம் நான் கிடையாது, அது ஒரே நாளில் ஏற்பட்டது கிடையாது. அப்படி ஒரே நாளில் நதி பிறக்கிறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், கேன் சே தட் பர்த் ஆஃப்டர் பர்த், அப்படி எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு அவருக்கு என்ன ஆறுது அப்படின்னு, ஆல் ஹிஸ் இன்டெலெக்சுவல் கன்விக்ஷன்ஸ் அப்படின்னு. see, the conviction has to take a definite form. அப்படி ஒரு மனிதனுடைய சில நேரம் தீர்மானங்கள் நமக்கு இருக்கின்றது, அதுக்கு வடிவமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. ஒரு தீர்மானம் எடுப்போம், அடுத்த நிமிஷமா என்ன இடம் அப்படின்னு, ஆல் அவர் கன்விக்ஷன் ஜஸ்ட் கெட் டிசால்வ்ட் ஆர் கெட்ஸ் எவாபரேட்டட். பட் யோகிக்கு அப்படி கிடையாது. A yogi, when he takes a sankalpa, when he take his conviction, will have a very definite form. அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, அதுக்கு உயிரே வந்துடும் அப்படின்னு. So he just infuses a kind of a life to his conviction. அப்படி அதனால்தான் அடுத்தெல்லாம் சொல்லுவார் பாருங்க கீதையில. அப்படி see, out of this conviction comes real dispassionate. This intellectual conviction is called discrimination. அதே தான் விவேகம்னு சொல்றோம். அப்படி விவேகம்னா இதை பிரிக்கிறது அதை பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. விவேகம்ங்கிறது அது. ஸோ தென் he becomes unswearing. அப்படி
அப்புறம் கொஞ்சம் கூட அவர்களுடைய தீர்மானத்திலிருந்து என்ன கிடையாது அப்படின்னா, அவர்கள் ஈவன் an inch they do not stay away, they do not move away from their own convictions. See that நச்சிகேதா அப்படி, what a conviction அப்படி, what a conviction. Yama could not tempt him. Yama could not convince him about anything else. Not even an inch he moved away from his conviction. He was on earth also like that. பூமியில இருக்கும் பொழுதே அப்படிதான் இருந்தான். 8 வயது பையனாக பூமியில இருக்கும் பொழுதே அப்பா அந்த தான தர்மங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுதே he was not convinced about his father performing that விஸ்வஜித் யாகம் அப்படி, because some mistake is happened. கடைசியில உன்னை மரணத்திற்கு தான் கொடுப்பேன்னு பிடிவாதமாக இருந்துட்டாரு அப்படி, நான் போயே ஆவேன் இருக்கிறாரு அப்படி. வாட் கைண்ட் ஆஃப் அ கன்விக்ஷன் அப்படி. So, அதனால ஆல் தட் வி ரீட் அப்படி, ஒரு குருவிற்கு சிஷ்யர்களை பார்க்கும் பொழுது தெரியும் அப்படின்னு. யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு டு ஒன்லி சச் பீப்புள் த ட்ரூத் இஸ் ரிவீல்ட். பிகாஸ் இன் சச் கன்விக்ஷன்ஸ் அப்படி வேர் இஸ் தி ரூம் ஃபார் எனி டவுட். அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அப்படி ஒரு உறுதியான தீர்மானம் என்று ஒன்று வந்து விட்டால் அதுல என்ன இருக்காது, ஒரு சந்தேகமும் இருக்காது, சந்தேகம் இருக்காது. ஸோ தென் ஆல் திஸ் இஸ் கால்டு கிளாரிட்டி அப்படி. No, because of this clarity, he becomes more attentive அப்படின்னு. அந்த ஒரு தெளிவு வரும் பொழுதுதான் என்ன ஆறுது அப்படி. அதனால கவனமும் தெளிவும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கின்றது அப்படின்னு. நான் ரொம்ப கவனமா இருக்கேன் ஆனா எனக்கு தெளிவு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஆனா கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. இட் ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதனால்தான் அவருக்கு சொல்லும் பொழுது தேகே ஆசே இதி பிரத்யய உபபத்தியதே. ஆனால் தேகே ஆசை, ஐ ஜஸ்ட் ஸ்டே இன் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் பாடி, நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த தேகத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணமானது அவருக்கு இருக்கின்றது அப்படி. சோ அவர் ஏன் அந்த தேகத்திலே இருக்கணும்? ஒரு முறை தான் இந்த தேகம் கிடையாதுன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே தேகத்தை விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படி. ஏன் அந்த தேகத்துல இருக்கணும் அப்படின்னா, அந்த தேகத்தை he doesn't why he should leave, even he doesn't make that சங்கல்ப ஆல்சோ அப்படி. இந்த தேகத்தை விடணுங்கிற அந்த சங்கல்பம் கூட என்ன இருக்காது அப்படின்னா இருக்காது அப்படி. பிகாஸ் தேக பிலாங்ஸ் டு பிரகிருதி, பாடி பிலாங்ஸ் டு பிரகிருதி. அது பிரகிருத்தியோடு சம்பந்தப்பட்டது. ஹவு லாங் இட் ஹேஸ் டு ரீடைன், லெட் இட் ரீடைன். அது அந்த பிரகிருத்தியினுடைய செயல்பாடு. அதனால்தான் ஆச்சாரியர் இதையும் அழகா எழுதியிருக்கிறார். உற்பன்ன விவேக ஞானஸ்ய சர்வகர்ம சந்நியாசினகாப்பி கேகே இவ தேகே ஏவ நவத்வாரே புரே ஆசனம் பிராரப்த பல கர்ம சம்ஸ்கார சேஷேன அனுவிருத்தியா தேகே ஏவ விசேஷண விஜானோத்பத்தேகேன்னு அப்படி. சச் சேஸ்ட் சம்ஸ்கிருத் அப்படி. சமஸ்கிருதம் இட் இஸ் பேக் போன் ஃபார் அவர் கல்ச்சர் அப்படி. உற்பன்ன விவேக ஞானஸ்ய அப்படி. யார் ஒருத்தருக்கு இந்த ஞானமானது உற்பன்னம் ஆனதோ அப்படி, சர்வ கர்ம சந்நியாசினக அப்படி. பிகாஸ் ஆஃப் திஸ் ஞானம் அவருக்கு இந்த கர்மங்களின் மீது என்ன கிடையாது, கர்மங்களின் மீது கவனம் இருக்கின்றது அப்படின்னு. ஏன்னா ஈவன் ஹி பேஸ் அட்டென்ஷன் டு எவ்ரி டீடைல் அப்படின்னு. பட் தென் ஹி இஸ் நாட் அட்டாச்ட் டு எனிதிங். அதனால உற்பன்ன விவேக ஞானஸ்ய சர்வ கர்ம சந்நியாசினக அப்படி, சர்வ சன்னியாசிகளாக இருந்தாலும் கேகே இவ தேகே ஏவ, அவர்கள் எப்படி வீட்டில் இருக்கின்றார்கள் அதே போன்று தேகத்தில் இருக்கின்றார்கள். நவத்வாரே புரே ஆசனம், 9 துவாரங்களை உடைய இந்த வீட்டில் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். தே ஜஸ்ட் சிட் ஜென்ட்லி தேர் சிட்டிங் அப்படி. சரி, தியானத்திற்கு கூட இது எவ்வளவு இது, அதான் சொல்லுவேன் எப்போ, தே ஜஸ்ட் பார்க் தி பாடி அப்படி. உட்காரும் போது என்ன, தே ஜஸ்ட் பார்க் இட் அப்படி. அதே மாதிரி என்ன பண்ணணும், such people, see, I have seen one thing I always wonder about J. Krishnamurti ji is the way he sits. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது இத்தினூண்டு அந்த பெரிய சோஃபால எல்லாம் ஆடம்பரமா, இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான இதுல எல்லாம் உட்கார்ந்து லெக்சர் எல்லாம் கூட அவங்க அவ்வளவு அமெரிக்கால அவ்வளவு வசதிகளுக்கு நடுவில் he would be sitting in an ordinary chair, no paraphernalia. I always wonder, he is not even a sannyasi.
ஒரு சாதாரண சேர் தான் இருக்கும் அப்படி. ஒரு சாதாரண இன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் உட்கார்ற இடத்த பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கிறது. அப்படி he will be simply and how he will be sitting. எனக்கு ரொம்ப வஷினா எல்லா ஒருத்தருடைய இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் முழுமையாக தன்னுடைய வசத்தில் உட்கார்ந்து இருப்ப. நாம கூட தான் உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி உட்கார்ந்து. So, the way he sits, 1.5 மணி நேரம் பேசும்பொழுது எப்படியே இருப்பார். இட் இஸ் so நேச்சுரல் டு him. அது ரொம்ப அது ஞானத்தினுடைய லட்சணம்னு நான் சொல்ல வரல. உடனே அப்படி இருந்தாதான் அது ஞானத்தினுடைய லட்சணம்னு. பட் தென் see that is the one way you just look at that person and you admire அப்படி. He'll be just sitting அப்படி. As though he would have parked his body there. சிம்பிளா அந்த சேர் அந்த உடம்ப பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவார். ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்டா அது 2 தடவை சொல்வார், அழகா சொல்வார் அப்படின்னா. he will repeat that question twice அப்படி. முதல்ல ஒரு தடவை படிச்சு சொல்வார், ரெண்டாவது how much attention every detail they pay. Then slowly the subject is just he will unravel the subject. அதெல்லாம் more than the content, what he speaks அப்படின்னு. See the way he delivers it, the way he approaches it, it is something very amazing. ரொம்ப ஒரு ஆச்சரியத்திற்கான ஒரு விஷயம் இது. ஒரு உட்கார்றதுல கூட என்ன இருக்கிறது அப்படின்னா, அப்படியே அந்த தேகத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே, தேகமா இருக்கிற மாதிரியே தெரியாது. ஃபார் ஹிம் தி பாடி இஸ் ஓன்லி அனதர் வெஹிக்கிள். அவ்வளவுதான். நீங்க காரை பார்க் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே. அது வெயில் இல்லாத இடத்துல பார்க் பண்ணணும். இப்ப அதுக்காக நான் அதை ஏசியில தான், ஏசி ரூம் எல்லாம் போட்டு கீழே கார்பெட்லாம் போட்டு அவ்வளவு சௌரியமா கார் பார்க்கிங் யாராவது பண்ண முடியுமா? See, you need, if you want to deliver a lecture, you need a place to sit. பட் தென் அந்த ஆசனமே பிரம்மாண்டமா இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை அப்படி. ஒரு அவசியமே இல்லை. ஐ ஐ ஐ மூட் வித் சத்குரு சிவானந்த மூர்த்தி ஜி அப்படிங்க. அவர் எப்பவும் சொல்லுவார், he hated all comforts அப்படி. such a greatest யோகி ஞானி அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி டோன்ட் ட்ரை டு ப்ரொவைட் கம்ஃபர்ட்ஸ் டு மீ, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் கம்ஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவார். எனக்கு சௌரியங்கள் தேவையில்லை அப்படின்னு. சாதாரண ஒரு ஒரு கட்டில் இருந்தா போறோம்னு சொல்வாரு. சாதாரண ஈவன் காட், ஒரு பாய் தலகாணி அவனுடைய ஆசிரமத்தில் இல்லைன்னு என்ன கேட்டார் ஒரு தடவை. அப்படி காண்ட் யூ கிவ் மீ a small pillow and bedsheet in your ashram? So he asked. So, said they have to just park. We have to slowly learn from all these things. இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்க சொல்லும் பொழுது விவேக விஜானசிய கர்ம சந்நியாசினக அப்படி கேக இவ தேக ஏவ நவத்வாரே புரே ஆசனம். அப்படி ஏன் இருக்கிறார்? அவரே சொல்றாரு, பிராரப்த பல கர்ம சம்ஸ்கார சேஷ அனுவிருத்தியா. அதனால பிராரப்த கர்மம்னு என்ன இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இந்த தேகத்திற்குன்னு ஒண்ணு அது ஞானிக்கு பிராரப்த கர்மம் கிடையாது. அந்த ஞானியினுடைய தேகத்திற்கு என்ன தேக பிராரப்தம்னு சொல்லும். இந்த தேகத்திற்குன்னு ஒரு பிராரப்தம் இருக்கிறது, அனுவிருத்தியா அப்படின்னு. ஹி ரெஸ்பெக்ட்ஸ் தட் டெஸ்டினி ஆஃப் தட் பாடி. அந்த தேகத்தினுடைய பிராரப்த கர்மத்தை அனுவிருத்தி ஃபாலோயிங் இட் அப்படி அதை மதித்து தேக ஏவ விசேஷ விஜானோத்பத்தி. நாட் ஓன்லி தட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அவர் எழுதியிருக்கார், சின்னதா எழுதியிருக்கார், தேக ஏவ விசேஷ விஜான உற்பத்தேக அப்படி. இந்த தேகத்தில் தான் இந்த விசேஷமான ஞானம் உற்பத்தி ஆகியிருக்கின்றது என்பதால் இந்த தேகத்தின் மீது அவருக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்குமா அப்படி. So in this body only, see, I gained this knowledge. அது சௌரியமா அது என்ன பண்ணிருக்கு, இந்த ஞானத்தை அறிவதற்கு அதுவே விலகி போயிடுதுங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி. அதுவே விலகி வழிவிட்டு, தேகாபிமானமே வழிவிட்டு என்ன குறுக்க நிக்காமல் அதுவே ஞானத்தை அடைவதற்கு வழிவகுத்ததால் he respects this body. வாட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தி ட்ரூத். அப்ப இந்த உலகத்துல நாம எத்தனை பேருக்கு நன்றி கடன் உடையவர்களா இருக்கணும். இந்த தேகம் மட்டுமல்ல, நாம ஞானம் அடைகிறதுக்கு நமக்கு உபகாரம் பண்றவர்களுக்கும் நன்றியாக இருக்கணும். நமக்கு யாரெல்லாம் உபத்திரவம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட நம்ம ரொம்ப நன்றியோடு இருந்திருக்கணும் அப்படி. ஏன்னா அவ்வளவு உபத்திரவம் அவங்க செய்யலைன்னா நமக்கு வைராக்கியம்ங்கிறது வந்திருக்காரு. அவ்வளவு உபகாரங்கள் பண்ணியிருக்கிறன்னா விவேகம் நமக்கு வந்திருக்காரு. ஸோ எவ்ரி திங் மஸ்ட் பி ட்ரீட்டட் அப்படின்னு.
ஒன்லி அஸ் அ யூனோ மீன்ஸ். அது நமக்கு அஸ் அ மீன்ஸ். ஒரு ஞானத்தை அடைவதற்கு, ஒரு மனிதன் ஞானத்தை அடைவதற்கு த ஹோல் யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் வித் ஹிம். அதனால அந்த தேகத்தின் மீது அவர்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு விசேஷமான மரியாதை இருக்கு. வித்தவுட் திஸ் வேர்ல்டு, வித்தவுட் திஸ் பிரகிருதி, இந்த பிரகிருதி இல்லாமல் என்ன கிடைத்திருக்காது? இந்த ஞானம்ங்கிறது கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் ம், அந்த ஞானி அப்படி இருக்கிறாருங்கிறது ஆச்சாரியர் இங்க எழுதியிருக்கிறார். தேக ஏவ ஆஸ்தே இதி அஸ்தி ஏவ விசேஷண பலம் வித்வத் அவித்வத் பிரத்யய பேத அபேக்ஷத்வாத். அதனால அஜ்ஞானி இந்த தேகத்தில் தான் இருக்கிறான், ஞானி இந்த தேகத்தில் தான் இருக்கிறான். பட் அஜ்ஞானிக்கு வந்து நவத்வாரே புரே தேகே நைவ குருவன்ன காரேன் சுகம் ஆஸ்தேங்கிற அந்த விசேஷணத்தை என்ன பண்ண முடியாது? அஜ்ஞானிக்கு சொல்ல முடியாது. அது ஞானிக்கு அந்த விசேஷணங்கிறது, எல்லாரும் இந்த தேகத்தில் தான் இருந்தாலும் ஞானிக்கு அந்த விசேஷணம் என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. உடனே இப்படி கேள்வி கேட்பார்கள். இந்த பாஷ்யம் போயிட்டே இருக்கும். சரி, இருந்துட்டு போட்டோம் இந்த தேகத்துல இருந்து. அப்புறம் அவருக்கு ஏன் ந குருவன் ந காரையன், ஏன் அவரோட்ட தான் செய்கின்றேன்னு நினைக்கட்டுமே, என்ன செய்ய தூண்டுகின்றேன்னு நினைக்கட்டுமே? நினைக்க மாட்டார். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் நினைக்க மாட்டார். அதுதான் ப்ராப்ளம். நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்ம குரு நினைக்கணும்னு நினைச்சா என்ன ஆயிடும் அப்படி? ஹி டசன்ட் திங்க் தட் வே அப்படி. ஸோ தே திங்க் ஒன்லி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படி. சரி, அவர்களுடைய ஞானத்திற்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும்? சி, நம்மளுடைய அஜ்ஞானத்திற்கு ஏற்ற மாதிரி தான். டோன்ட் வி திங்க் நேச்சுரலி? சம்டைம் ஆல் அவர் தாட் ப்ராசஸ் இஸ் சோ நேச்சுரல் அப்படி, ப்ராம்ப்டட் பை அவர் ஓன் இக்னோரன்ஸ். பிகாஸ் ignorance ஜஸ்ட் மேக்ஸ் us திங்க் தட் வே அப்படி, வித்தவுட் எனி கண்ட்ரோல் ஓவர் இட் அப்படி. See, prompted by, propelled by our own ignorance, ignorantly we think so naturally அப்படி. நம்மளுடைய அறியாமையிலிருந்து அந்த எண்ணங்கள் வர்றது எவ்வளவு கெட்டிங் ஹர்ட், எவ்வளவு சுலபமா நமக்கு நடக்கிறது பாருங்க. ஈஸிலி வி கெட் ஹர்ட் அப்படி. வை இட் இஸ் ஹேப்பனிங்? இட் இஸ் சோ நேச்சுரல். அப்ப ஞானத்துல இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கு என்ன இருக்கும்? அந்த ஞான வாசனைகள் தான் இட் பி சோ நேச்சுரல் டு தெம். ஸோ we may not meet, two ends may not meet that way அப்படின்னு. அதனால இரண்டு அந்த சந்திப்பு அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் ஒரே மாதிரி விஷயங்கள்ல ஒத்திருக்க வேண்டும், ஒரே மாதிரி நினைக்கணுங்கிற அந்த நிர்பந்தங்கள் கூட கிடையாது. அவரு ஈஸ் அ ஞானி அப்படி. சர்டன்லி தர்மத்திற்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டார்? தர்மத்திற்கு விரோதமாக நிச்சயமாக அங்கிருந்து எந்த ஒரு எண்ணங்களும் எழாது. Now this word ந குருவன் ந காரையன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் அப்படி. when it is said ந குருவன் ந காரையன், அதை வந்து ஞானியினுடைய விஷயமாகவும் பார்ப்போம், ஆத்மாவினுடைய விஷயமாகவும் பார்ப்போம். இப்ப ஞானிக்கு முதலில் இருந்தே தான் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டேன், யாரையும் செய்ய தூண்ட மாட்டேன் என்பது முதலில் இருந்தே இருந்ததா, இல்லைன்னா ஆரம்பத்துல ஒரு அஜ்ஞானமானது இருந்து அப்படி, அதன் பிறகு அந்த அஜ்ஞானமானது நீங்கி ஞான உற்பத்திக்கு பிறகு ந குருவன் ந கார் என்கிற எண்ணம் வந்ததா? ஸோ as it arrived, after some point of time, or it was always there? So the same question holds good with, நான் இந்த ஒரு உதாரணத்தை ஞானிக்குன்னு வச்சுட்டு சொல்றேன். ஆத்மாவுக்கு அதே கேள்விதான். ஆத்மா ஆரம்பத்திலிருந்தே இப்படிதானே? சில பேரை பார்த்த கேள்வி, முதல்ல இருந்தே இப்படிதானான்னு கேட்போம். அதே மாதிரி ஆத்மா ஆரம்பத்திலிருந்தே இப்படிதானா? ந குருவன் ந காரையன் தானா? இல்ல ஆத்மா ஆரம்பத்துல ஒரு பந்தத்துல இருந்து அப்படி, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது திடீர்னு அதுக்கு ஒரு விடுதலைன்னு ஒண்ணு வந்ததானா? இல்ல, அப்படி இல்ல. ஒண்ணு, ஆத்மா முதல்ல இருந்தே இப்படிதான் இருக்கு. ஆத்மா ஆரம்பத்திலிருந்தே எப்படி இருக்கிறது? அது ந குருவன் ந காரையன் அப்படி. அதுல எப்பொழுதுமே, ஆத்மாவில் எப்பொழுதுமே என்ன கிடையாது? அதுல கர்த்திருவ பாவம்ங்கிறதோ கர்மம்ங்கிறதோ போக்திருத்துவ பாவம். சி, such a statement should completely relieve us அப்படி. It should give you total relief அப்படி. ஸோ இட் இஸ் ஃப்ரம் தி பிகினிங், ஆரம்பத்திலே. அப்ப இப்பவும் எப்படி இருக்கிறது? இப்பவும் ஆத்மா ஒரு நிமிஷம் பார்த்தேன், இப்பவும் எப்படி இருக்கிறது? இப்பவும் எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கிறது. என்ன? ந சோச்சதி ந காங்க்ஷதி. அது எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை, அது எதை பற்றியும் விருப்பப்படுறது கிடையாது. இனிமேவும் அப்படிதான் இருக்குன்னா அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும்.
ஏன்னா அதனுடைய சுபாவம் வந்து அவிகாரி அப்படி. ஆத்மா இஸ் அவிகாரி அப்படி. அது ஒரு காலத்துல பந்தப்பட்டு அதன் பிறகு அது விடுதலை அடைந்ததாக இருந்தால் அது விகாரம் ஆயிடும் அப்படி. அப்ப திருப்பி என்ன ஆகலாம், திருப்பி பந்தப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து விடலாம் அப்படி. See, ஆத்மா இஸ் eternally free. Now, only thing we should recognize that I am that. அந்த ஆத்ம தத்துவம் நான் என்பதை என்ன பண்ண வேண்டும், நாம் உணர வேண்டும், உணர வேண்டும். Now, for that, you need such a pure and light mind is what required to just understand it. அதே நாம நல்ல புரிதல்னு சொல்றோம், அது ஒரு அது அனுபவமாக கூட சொல்கின்றார்கள். இட் ஹேஸ் டு பி தேர். அதனால ஆத்மாவுக்குங்கிறது அது இயல்பா இட் இஸ் சோ நேச்சுரல். அது நேச்சுரலாவே என்ன இருக்கிறது அதுல, ந கர்த்திருவம், ந குருவன், ந காரயன். ஈவன் இன் கேஸ் ஆஃப் தி பர்சன் நம்ம ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல எடுத்துட்டா கூட, when the truth is realized, it is always realized that way only. அதனால்தான் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் பெருசா எப்பவுமே என்ன சொல்றாரு, இது எப்பவும் அப்படிதான் இருக்கிறதுங்கிறாரு. நீ அப்படியே இருக்கணும்னு தான் சொல்வார்கள். அதே தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருப்பார்கள், திரும்ப திரும்ப. தென் see all these மெமரிஸ் ஆஃப் ignorance இஸ் ஆல்சோ disappear. அப்புறம் அஜ்ஞானம்னு ஒண்ணு இருந்ததுனுடைய ஞாபகமே என்ன இருக்கிறது இல்ல. எப்படி நமக்கு 4வது சாப்டர் படிச்சது ஞாபகமே இல்லையோ சுத்தமா, அதே மாதிரி அவர்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, இப்படி ஒரு அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்குங்கிற ஒரு நினைவே என்ன இருக்காது அப்படின்னா, இட் வில் நாட் பி தேர். இட் won't பி தேர். there is no possibility அப்படின்னு. See, that is the power of this knowledge. அதனால்தான் அடுத்த ஸ்லோகம் பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அப்ப இந்த அவர் கர்மங்களை செய்யறது, எல்லாரையும் செய்ய தோன்றது, see, அதெல்லாம் ஒரு பிரகிருத்தியினுடைய செயல்பாடு. எப்படி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறதோ அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, அதிலிருந்து தோன்றி அந்த பிரகிருத்தியினுடைய செயல்பாடு. அதனால்தான் அஹ், உபவ் அனாதின்னு நம்ம பின்னாடி கூட சொல்வார் அப்படி. அதனால்தான் இப்போ 2 புருஷனும் அனாதியா இருக்கு, பிரகிருத்தியும் என்ன இருக்கிறது அப்படின்னா அனாதியாக தான் இருக்கும். அது எப்போ இருந்துட்டே இருக்கும். நாம தான் அதிலிருந்து விடுபட்டு கொள்ள வேண்டுமே தவிர அது இல்லாமல் போகாத, அது எப்போ இருக்கிறது. புருஷம் ஜெய பிரகிருதி அனாதி உபவ் அப்படி ரெண்டுமே என்ன சொல்றோம், ரெண்டுமே அனாதின்னு தான் சொல்றோம். அது வாட்டு அது இருக்கும், இது வாட்டு இது இருக்கும். இப்ப என்ன இருக்கிறது, அந்த புருஷன் என்ன பண்றான், அந்த அனாதியா இருக்கக்கூடிய பிரகிருத்தியில போய் அவனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு அந்த பிரகிருத்தியை தன்னுடையதுன்னு ஒரு இன்பிட்வீன் ஒரு ஒரு பாவனை ஒண்ணு இருக்கிறது. பட் அது போக வேண்டியதுதான். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் செட் திஸ் 14th ஸ்லோகம், ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படி. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இது வந்து ஆத்மாவினுடைய இல்லை. பொதுவாக இது ஈஸ்வரனுக்கு சொல்வார்கள், ஈஸ்வர லட்சணம்னு சொல்வார்கள். பட் தென் ஐ சி திஸ் இட் இஸ் அ டைரக்ட் ஸ்லோகம். இது வந்து ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு நேரடியான ஸ்லோகம். So what if you ascribe it to ஈஸ்வர, because ஈஸ்வர இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் பரமாத்மா. ஈஸ்வரன் வந்து பரமாத்மாவிலிருந்து வேறானவன் கிடையாது. அதனால பிரபு, ஹூ இஸ் அ பிரபு, பிரபு ஒன் மீனிங் ஆஃப் பிரபு இஸ் ஸ்வதசித்தகன்னு சொல்வார்கள். பிரபு ஸ்வதசித்தக அப்படின்னா செல்ஃப் அக்கம்ப்ளிஷ்டு. சம்டைம் பீப்புள் செல்ஃப் மெய்டுன்னு சொல்றார்கள் அப்படின்னு, ஸ்வயம்பூன்னு சொல்றார்கள். செல்ஃப் மெய்டுங்கிறது ஸ்வதசித்தக. பிரபு மீன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் இட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் கிரவுண்ட் அப்படி. அது எப்பொழுதும் என்ன இருக்கிறது அப்படின்னா, தன்னுடைய அடித்தளத்திலே அது எப்பொழுதும் சித்தமாகவே இருக்கின்றது அப்படி. என்ன பரசித்தி இல்லை, என்ன இன்னொரு வேறொரு இடத்துல இருந்து ஏற்பட்ட சித்தி இல்லை, ஸ்வத சித்த. அதான் பிரபுன்னு அர்த்தம் அப்படின்னு. இது பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. அப்படின்னு ஸ்வத சித்தக அப்படின்னு, தேர் பார்ன் அஸ் அ கிங் அப்படி. தேர் பார்ன் அஸ் அ கிங், ஸ்வத சித்தக. அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்கிறது, பிரபு ஆத்மா இஸ் ஸ்வத சித்தர். இல்லைன்னா பிரபு பிரகர்ஷேன பவதி இது பிரபு. அந்த பிரகர்ஷேனன்னு போட்டு பக் என்ன பவதி, பூன்னு பவதி தானே, பிரகர்ஷேன பவதின்னு என்ன அர்த்தம், இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ அப்படி. பவதி பவதின்னா இட் எக்ஸிஸ்ட், இட் எக்ஸிஸ்ட் அட் செல்ஃப். அது எப்பொழுதும் எப்படி இருக்கின்றது அப்படின்னா,
எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது. சோ பிரபு, அதனால அந்த பிரபுவிற்கு, அந்த ஆத்மாவிற்கு என்ன சொல்றாரு பாருங்கன்னா, கர்த்திருவம். புரியுறதா? அதுல எந்த ஒரு கர்த்திருவமும் ஆத்மாவில் என்ன கிடையாது, கர்த்திருவம் கிடையாது. கர்மாணி, அதுல எந்த ஒரு கர்மங்களும் கிடையாது. கர்ம பல சஞ்யோகம். இந்த கர்த்தாவை கர்மத்தோடு சேர்த்து அவனுக்கு பலனை கொடுக்கக்கூடிய அந்த கர்மத்தை கர்ம பலனோடு, அப்ப கர்த்தா கர்ம கர்ம பலன் இவர்களை எல்லாம் இணைத்து என்ன பண்றது இல்ல, இணைத்தும் வைப்பதில்லை. ஸோ லோகஸ்ய சுருஜதி பிரபு அப்படின்னு சித்தி ஆத்மா. பிகாஸ் அதனோட சுருஜத்தின்னு தானே சொல்றோம். தி மேனிஃபெஸ்டேஷன் இட் ஹஸ் ஜஸ்ட், தி வேர்ல்ட் ஹஸ் எமர்ஜ்டு ஃப்ரம் இட். நேச்சுரலா என்ன இருக்கிறது, லோகஸ்ய சுருஜதி அப்படி. திஸ் வேர்ல்ட் இஸ் ஜஸ்ட் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி செல்ஃப். இட் இஸ் மேனிஃபெஸ்டட் வந்திருக்கிறது. ஆனா அதுல என்ன இருக்கு, இப்ப த வேர்ல்ட் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி, அது அது அதனுடைய பிரபாவம், அதான் பிரபுன்னு சொல்றோம். அது விபூதி. த வேர்ல்ட் இஸ் விபூதி. பட் எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்து விட்டு, அங்க ஆச்சாரியர் அழகா சொல்லுவார், ஆத்மா இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு நம்மளை கூப்பிட்டு ஏதாவது சொல்லி இருக்கிறதா? ந கர்த்திருவம் குரு இதி, கர்த்திருவம் குரு இதி ந. எல்லாவற்றையும் கர்மங்களை எல்லாம் செய்யணும், நம்மளுடைய கர்த்திருவம் குரு இத்தின்னு டிட் ஆத்மா ஆர்டர் யூ அப்படின்னு. உள்ள இருந்து ஆத்மா உனக்கு கர்த்திருவத்தோட இருன்னு, நான் எல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கேன். இப்போ ஒருத்தர் சங்கராச்சாரியர் நல்ல உதாரணங்கள் கொடுப்பாரு. ஒருத்தர் he has manufactured so many other things and he has displayed it at it. He doesn't compel you to buy அப்படின்னு. But then seeing it you get fascinated and you buy it அப்படின்னு. He just prepared, manufactured everything. இதுல சொல்லுவார், ரத கட பிரசாதாதீனி ஈப்சித தமானி லோகஸ்ய ஸ்ருஜதி உத்பாதயதி பிரபு ஆத்மா. எப்படி ஒருத்தர் he has just displayed everything. The world is the wonderful display of the beauty of the atma. Just look at it and appreciate it, enjoy it. But we want to own every bit of it, every bit of it. So there is nothing wrong if the world is not a problem. அதனால லோகஸ்ய சுரதி போய் எல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னா, எல்லாம் பார்க்க வேண்டியதுதான். யூ ஜஸ்ட் லுக் அட் இட். இட் டசன்ட் கிரியேட். பார்க்கறதே பந்தம் வரும்னு சொன்னா அப்புறம் கண்ணு மூடிட்டே தானே போகணும், நம்மளுக்கு காதை பொத்தின்ண்டே போகுது. தென் வாட் வில் ஹேப்பன் வேர்? சி, அதனால பஷ்யன் சுண்வன் ஸ்புருஷன் ஜிக்ரன் முன்மிஷனர் தெர் இஸ் அ பார்த்தல் கேட்டு எல்லாம் இருக்கிறது அப்படின்னு. ஆல் யுவர் சென்சஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆக்டிவ். பட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி அன் ஆன் லுக்கர். இங்க ஆண்மேன ந கர்த்திருவம் குரு இதி, என்ன கர்த்திருவம் பண்ணு, ந அப்பி கர்மாணி, இந்த கர்மங்களை எல்லாம் நீ செய் அப்படின்னு ஏதாவது சொல்றது அப்படி. இதனுடைய பலனை நீ அனுபவின்னு என்ன பண்ற, யாராவது சொன்னார்களா அப்படின்னு? ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய இன்னும் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றார்கள், விஷயங்களை அவர்கள் நுகர்கின்றார்கள். அதனால சிம்பிளா பார்த்தோன்னா ந கர்த்திருவம் ந கர்மாணி ந கர்ம பல சஞ்யோகம் லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு. See, the loka is there. The field of experience is there. But the experiencer, the object of experience, all that is not. அதெல்லாம் என்ன அர்த்தம்? See, this division is not created by the Lord. Atma did not create any division because in it there is no division at all. There is no division at all. ஸோ அது ரெண்டாவது பார்ட். அப்போ ஹவு திஸ், இது எப்படி வந்ததுங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஈவன் இஃப் யூ சி திஸ் கிராமட்டிக்கலி ஆல்சோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ந கர்த்திருவம் ந கர்மாணி. ந கர்மாணி மீன்ஸ் எல்லா கர்மங்களும் அர்த்தம் கிடையாது. சி ஹியர் ஆல் தி கர்மாணி, கர்மா ஹியர் கர்மா மீன்ஸ் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கணும் நீங்க. சி கர்த்திருவ இஸ், கர்த்தா இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட். நீங்க சமஸ்கிருதத்துல விபக்திகள் எல்லாம் பார்த்தோன்னா கர்த்தா பிரதமே, இன்னும் கர்மாணி த்விதீயே, கரண தித்தீயே, சம்பிரதானே சதுர்த்தி, ஆபாதானே பஞ்சமி, சம்பந்தக ஷஷ்டி, அதிகரணே சப்தமி, சம்போதனம் ஷஷ்டி, அஷ்டமன்னு. இதெல்லாம் எங்கேயாவது கேட்ட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ தி ஆல்வேஸ் தி பிரதமா விபக்தி இஸ் கர்த்தா பிரதமே அப்படி.
See, the karta is always the subject is always put in Prathama Vibhakti. Then the object is always the karma, sorry, the object. அதான் ஆப்ஜெக்ட்னா அர்த்தம் கர்மம். இங்க கர்மம்ங்கிறது ஏதோ கர்மங்கள் கிடையாது. ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். தட் மீன்ஸ் ஆல் தட் வி என்ஜாய். அதனால கர்ம பலம்னு எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஆல் தட் வி என்ஜாய் இஸ் ஆல்வேஸ் புட் இன் கர்மணி அப்படி த்விதியா. அப்படி கர்மணி த்விதியா தான். அப்புறம் கரணம், ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் புட் இன் தேர்ட் கேஸ் அப்படி. தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் சம்பிரதானம் அப்படி. So to whom the receiver is put in fourth case. Adan Shivaya Namaha, Ramaya Namaha, Krishnaya Namaha. The receiver is put in fourth case. Then Apadane Panchami. Then when you differentiate it, then that is all Vibhakti. நம்ம விபக்தி தெரிஞ்சா போறோம். அதனால சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தா இப்படிதான் நாங்க சமஸ்கிருதமே அப்படிதான் படிப்போம். அகம் விருக்ஷம் சாலயாமி. தென் அகம் பிகம்ஸ் சப்ஜெக்ட் அப்படி. தென் விருக்ஷம் பிகம்ஸ் தி ஆப்ஜெக்ட். பிகாஸ் அது வேடிக்கையா சொல்லுவார் சமஸ்கிருதத்துல, அகம் விருக்ஷம் சாலையாமி யஸ்மாத் மர்க்கடக மம பந்துகுன்னு. நான் உட்கார்ந்து அந்த மரத்தை அசைக்கிறதால குரங்குகள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள்னு அர்த்தம் அப்படின்னு. ஸோ தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சன்ஸ்கிரிட் டீச்சர் அப்படின்னு. அகம் விருக்ஷம் சாலையாமி யஸ்மாத் மர்க்கடக மம பந்துகு அப்படின்னு. தேர்ஃபோர் தி monkeys ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி ஹவு டு லுக் அட் தி ஹோல் திங். சி, the subject object division is not created by the Atma. And it doesn't bring ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை அது அப்படி. இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து இந்த பக்கம் ஆப்ஜெக்ட கொண்டு வந்து ரெண்டு பேருக்கு என்ன அர்த்தம்? ந கர்ம பல சம்யோகம் ந ஆத்மா. ஆத்மா doesn't do all these things. A beautiful sloka. Up to this, if you read from the background of Mundaka Upanishad, நம்ம இப்போ இவ்வளோ முண்டகோ உபனிஷத்தெல்லாம் பார்க்கிறோமே, see how much we have analyzed there also about paravidya, aparavidya. You say kartrutvam karmani na karma phala sanyogam lokasya srujati prabhu is paravidya. There it becomes paravidya. Then swabhavastu pravartate, one sentence is put in aparavidya. The entire aparavidya is just explained as swabhavastu pravartate. ஸ்வபாவம்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் மற்றதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த கர்த்திருவம் கர்மாணி இந்த கர்ம பல சயோகங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்? இது யாருடைய ஸ்வபாவம்? இட் இஸ் நாட் ஈவன் அவர் ஸ்வபாவ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மை ஸ்வபாவ இஸ் ஒன்லி ஆத்மா. ஸோ கர்ம ஆர் கர்த்திருவ ஆர் கர்ம ஆர் கர்ம பல சயோக இஸ் நாட் மை ஸ்வபாவ. தென் திஸ் ஸ்வபாவ இஸ் borrowed from somebody else. See, most of the time we are very good at imitating others. See, இது இன்னைக்கு அதுதானே பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. எப்போ ஒரிஜினலாவே இருக்க மாட்டோம் அப்படி. See, நமக்குன்னு we should always develop a unique way of doing things, but we always try to, copy somebody. Always we try to imitate somebody. So sometimes we lose our நேச்சுரல் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். இப்போ நான் ஆரம்பத்தில் பிரம்மச்சரியா இருக்கும்போது கூட என்ன சொல்லுவார், அவங்க பேசுனதை கேளுங்க, இவங்க பேசுனதை கேளுங்க, அதை கேளுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு. ஐ எம் ரெடி டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி அப்படி, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இமிட்டேட் எனிபடி அப்படி. லெட் மீ டெவலப் வாட் இஸ் சோ நேச்சுரல் டு மீ. லெட் இட் கம். லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் மை ஓன் நேச்சுரல் வே திங்ஸ். நான் அப்படியே வலது கையில வாட்சை கட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு குருதேவ் மாதிரியே சொல்லணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. லெட் மீ லேர்ன் ஃப்ரம் ஹீம் அப்படி. லெட் மீ டெவலப், லெட் மை ஓன் நேச்சுரல் திங்க் கம் அவுட். சரி, அதே மாதிரி இங்க எப்பவுமே என்ன இருக்கு? தெர் இஸ் ஸ்வபாவஸ்து. ஆச்சாரியர் ரொம்ப அழகா ஸ்வபாவத்தை ஹவு பியூட்டிஃபுல் ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன். ஸ்வபாவக ஸ்வக பாவக, அதுதான் ஸ்வபாவக. ஸ்வக என்ன? ஸ்வக பாவகன்னு என்ன? ஒன்ஸ் ஓன் நேச்சர் அப்படி. Now, if you see what is actually our nature, இம்போசிஷன் மாதிரி எழுதிட்டே இருக்கணும் அப்படி. நம்ம வாட் இஸ் ஆக்சுவலி அவர் நேச்சர் அப்படின்னு லிட்டில் பிட் அட்லீஸ்ட் ஸ்மைல் when you say that what is my nature, there is no kartrutva, no karma pala sanyoga, nothing is. My nature is so pure. Don't doubt about. No, we should not have any iota of doubt about it. Nature is so pure. Pure. It is said கட்டை கூட கார்பன் தான், ஒரு மரக்கட்டை இருக்க கார்பன் தான் அப்படி. குருஜி அழகா சொல்வார், சிவானந்த மூர்த்திஜி.
யூ டேக் அண்ட் பர்ன் இட் அப்படி, தென் ஆஷஸ் வில் பி தேர் அப்படி. அது கடைசியில பார்த்த அந்த அது கார்பன் தானே. டைமண்ட் இஸ் ஆல்சோ கார்பன் சொல்லுவார் அப்படி. ஈவன் டைமண்ட் இஸ் அ கார்பன், பட் சப்ஜெக்ட் த டைமண்ட் இன்டு ஹை டெம்பரேச்சர், யூ பர்ன் இட், கடைசியில என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தா நத்திங். see that is the greatness of diamond. அதுதான் வைரத்தினுடைய சிறப்பே அதுதான். யூ வில் நாட் see எனி ட்ரேஸ் ஆஃப் எனி ஆக்சஸ் அப்படி. நீங்க இந்த ஆத்மாவை எடுத்து எவ்வளவு சூடு பண்ணாலும் என்ன இருக்காது அப்படின்னா அதுக்கு சொரணையே இருக்காது அப்படின்னா. அதுல ஒரு கர்த்திருவம், கர்ம பல சயோகம், இது எதுவும், திஸ் இஸ் மை நேச்சர் அப்படி. பட் ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபர்காட்டன் தட் நேச்சர். அந்த ஸ்வபாவம் மறந்து போய் தென் என்ன ஆகுது, தெர் இஸ் சம்திங் கால்ட் தி ஸ்வபாவ ஆஃப் தி பிரகிருதி. பிரகிருத்தினுடைய ஸ்வபாவம், தேகத்தினுடைய ஸ்வபாவம் இது. சி பர்த் இஸ் தி ஸ்வபாவ ஆஃப் தி பாடி, டெத் இஸ் தி ஸ்வபாவ ஆஃப் தி பாடி. லைக்ஸ் ஆர் தி ஸ்வபாவ ஆஃப் தி மைண்ட், டிஸ்லைக்ஸ் ஆர் தி ஸ்வபாவ ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு. பிறப்பு இறப்பு என்பது தேகத்தினுடைய ஸ்வபாவம், விருப்பு வெறுப்புகள் என்பது மனதினுடைய ஸ்வபாவம், மானம் அவமானம் என்பது புத்தியினுடைய ஸ்வபாவங்கள். See, they will behave like that only. Don't get, if somebody behaves in a very strange way, don't get surprised. Don't get surprised. If they behave in a natural way only, you should, get surprised. People do behave like that only. See, because we have borrowed all unnatural behavior. ஆக்சுவலி இன்னும் பார்த்தா நாம பிரகிருத்திலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கி ரொம்ப இம்ப்ரவைஸ் வேற பண்ணியிருக்கிறோம் அப்படி. அட்லீஸ்ட் யூ கேன் டு த எக்ஸ்டென்ட் பிரகிருதி என்ன பண்ணுங்கிறதாவது தெரியும், இந்த சீசன்லாம் இப்படிதான் இருக்கும் அது. அட்லீஸ்ட் தெர் இஸ் அ ஆர்டர் இன் பிரகிருதி அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு. சிருஷ்டியில என்ன சூரிய உதயமாகட்டும், சூரியனுடைய அஸ்தமனம் ஆகட்டும், எல்லாருக்கும் பூமி சுத்துறதாகட்டும், சூரியன் சி அட்லீஸ்ட் சம் ஆர்டர் யூ வில் சி தட். அது ஒழுங்காவது இஃப் யூ பாரோ தட் ஆர்டர் தென் ஃபைன் அவுட் something we have borrowed, we have associated, then you have improvised that. So நாம அப்புறம் என்ன, we have worked on that ignorance பாருங்க அப்படி. Constantly what we are doing அப்படின்னா we are only, you know here evolution is not knowledge. See, ignorance is so much evolved in us அப்படின்னு. So எப்படியெல்லாம் பொறாமைப்படலாம், உட்காந்து அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி எப்படி பொறாமைப்படலாம், எப்படி வெறுக்கலாம், see how we can hate somebody. See, these are all the, இப்ப சொல்றோம் இல்ல நரேட்டிவ். This is modern world, this is called a narrative. So people set a totally a negative narrative against Hinduism. As it is, Hinduismங்கிறது வேற அப்படி. But then there are the pseudo communism is there, that over the period Congress has done it. All these people tried to create a narrative which is not of a true narrative of அது இந்து மதத்தினுடைய ஒரு நரேட்டிவே இல்லை அப்படி. அதே மாதிரி மைண்ட் என்ன ஆகுது, மைண்ட் கிரியேட்ஸ் a kind of a narrative. It borrows something. அப்படியே அதை பாரோ பண்ணிட்டு அப்படியே இருந்தா பரவாயில்ல அப்படி. அந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டர்லினஸ், இஸ் இட் நாட் கான்ஸ்டன்ட்லி கிவிங் அஸ் எவ்ரிதிங்? அது கொடுத்துட்டே இருக்கிறதா இல்லையா அப்படி? டஸ் இட் ஆஸ்க் யூ எனிதிங்? சூரியன் ஏதாவது கேட்டிருக்காரா ஒரு நாள், நான் இவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குறேன், எனக்கு காலையில எழுந்தோட நான் வந்தோட எனக்கு ஒரு காபி கொடுங்கன்னு நினைக்காது. சூரியன் ஒரு காபி கேட்கிறாரு, என்ன ஒரு டீ கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? வாட் டஸ் ஹி ஆஸ்க்? when we get up whole day, how many demands we make, how many demands are there? Even if that is our fulfilled also, we don't get satisfied. நமக்கு என்ன திருப்தியே இருக்காது. அப்ப வாட் இஸ் திஸ் ஸ்வபாவம்? அப்ப நமக்கு ஆத்மாவனுடைய ஸ்வபாவம் முழுசா இல்ல, இந்த பக்கம் பிரகிருதியினுடைய ஸ்வபாவம் கூட முழுசா இல்ல அப்படி. அதனால மாயை கூட என்ன, தெர் இஸ் an ஆர்டர் அப்படின்னா அது ஈஸ்வரனோட ரெண்டும் இங்கேயும் இங்கே பெக்கூலியர் ஒரு ஒரு ஸ்வபாவத்தை என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு. மேன் ஹஸ் கிரியேட்டட் a special tendency அப்படி. He has improvised his own ignorance னு சொல்வேன். So just to say that, he has worked so much on our ignorance. நம்ம ignorance, நம்மளுடைய அறியாமையில நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்படி நம்மளுடைய அறியாமையை we have just polished it. We have just, என்ன பாலிஷ் பண்ணாலும் கடைசியில் என்ன ஆகும்? It has no value.
அதுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. அதனால ஸ்வபாவம் சொல்லும்போது ஆச்சாரியர் சொல்லுவாங்க, ஸ்வபாவக து ஸ்வபாவக ஸ்வபாவக அவித்யா லக்ஷணா பிரகிருதி மாயா பிரவர்த்ததே தெய்வீகி இத்தியாதினா வக்ஷியமானா. பின்னாடி சொல்லுவார், தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியங்கிறது பின்னாடி அவர் சொல்ல போறார். பட் இதெல்லாம் அந்த சுபாவம்ங்கிறது என்ன, ஆக்சுவலி இட் இஸ் நாட் அவர் சுபாவம். சுபாவஸ்து பிரவர்த்ததேன் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். அதான் இந்திரியச இந்திரியார்த்தேஷு வர்த்ததேன்னு அவர் தான் சொல்லிட்டாரு. இந்திரியங்கள் இந்திரிய பொருள்களில் அது வாட்டு போகும் செய்யும். எனக்கு அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஹி ஜஸ்ட் டிஸ்கனெக்டட். அதனால இங்க என்ன சொல்றாரு, அவித்யா லட்சண பிரகிருதி ஸ்வபாவ. தென் வாட் வி சப்போஸ் டு டூ அப்படின்னு சி, தெர் இஸ் அ ஹையர் நேச்சர். அதனால்தான் இஃப் யூ சி இங்க ஸ்வபாவங்கிறது இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் மாயா, அவித்யா. அது பிரகிருத்தினுடைய ஸ்வபாவம். Now, if you go to the eighth chapter, the same question is asked by Arjuna. Kim tad brahma kimadyat kimadhyatmam kim karma purushottama. Do you remember that chapter? Kim tad brahma kimadhyatmam kim karma purushottama adidevam kim purushottama. See, what is the answer given by Lord? பதில கவனிங்க பார்ப்போம். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சத்தை. அங்க ஸ்வபாவத்துக்கு என்ன சொல்றாரு பாருங்க அப்படி. அங்கே அத்தியாத்மத்தினுடைய அத்தியாத்மம் தான் ஸ்வபாவம்னு சொல்றாரு அப்படி. சோ பிரம்மம் என்ன அர்த்தம், பிரம்மம் தான் அக்ஷரம், அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் தான் அத்தியாத்மமும்னு சொல்றாரு அப்படி. அப்ப ஜீவனுடைய ஸ்வபாவம் என்னன்னா பிரம்மம்னு சொல்றாரு, அங்க பிரகிருத்தின்னு சொல்லல அப்படி. ஹவு பியூட்டிஃபுல். நவ யூ ஷுட் ரீட் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் when you put it together அப்படி. இதே பிரகிருத்தினுடைய ஸ்வபாவத்தை மாயையினுடைய ஸ்வபாவத்தை அஜ்ஞானத்தினுடைய ஸ்வபாவத்தை 3வது அத்தியாயத்துல சொன்னார். 33வது ஸ்லோகத்துல சொன்னார். என்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? ஸ்லோகம் ஆரம்பிச்சு விட்டாலே ஞாபகம் இருக்காது. நமக்கு நம்பர் வேற சொன்னோன்னு 33வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருத்தே ஞானவான் அப்படி அப்படின்னு. பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு. நிகிரக கிம் கரிஷ்யதி என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி. நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படி என்ன, நிகிரகத்தால் என்ன பிரயோஜனம்? பிகாஸ் பிரகிருதிம் யாந்தி பூதானி அப்படி. மனிதர்கள் எல்லோரும் அவரவர்களுடைய பிரகிருத்தியை பின்பற்றி செல்கின்றார்கள் சொன்னாரா இல்லையா? அது இப்ப புரியுறதா? அதையும் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சி ஒன் வே the jiva itself is not real. அதனால்தான் the one who is experiencing the prakriti is also not a real entity. Please understand, it is not atma is experiencing prakriti கிடையாது. It is not the pure consciousness is not experiencing. It is a reflected consciousness. அதனால்தான் ஒன்லி பிரதிபிம்ப அந்த பிரதிபிம்பமே உண்மை இல்லை அப்படி. அதனால ஜீவபாவமே உண்மை இல்லை. அப்ப பிரகிருத்தியை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா, உண்மையே இல்லாத ஜீவன் உண்மையே இல்லாத பிரகிருத்தியை அனுபவிக்கின்றது. உண்மை எங்க இருக்கிறது, சத்தியம் எங்க தனியா இருக்கிறது. பட் தென் we have identified with the reflected consciousness. The reflected consciousness thinks it is not a reflected consciousness, but it is a body. அது தான் சரீரம்னு நினைத்து கொண்டே இருக்கின்றது. See, deep implication. How much then we have to travel, Park? All this ignorance is, it is there. It is so deep in our heart. How much we have to work on our own knowledge. See, there is so much work to be done. We have to work on our own knowledge because these are all நான் ஜீவன் நினைக்கிறதே உண்மை இல்லை. அதனால a false entity associated with some kind of a false things அப்படி enjoys a false happiness. And then its sorrows is also. அதனால இது எதுவுமே என்ன கிடையாது, நம்ம உண்மை இல்லைன்னு சொல்றோம். அது மேம்போக்காக சொல்லல, ஆழமாக சொல்ல. 3வது அத்தியாயத்துல அதை சொன்னார். பட் தென் பகவான் என்ன சொல்றாரு அங்கே 8வது அத்தியாயத்துல, என்ன அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மம். ஸோ தெர் இஸ் அ லோயர் பிரகிருதி. அதனால தான் அபரா பிரகிருதி, தெர் இஸ் அ பரா பிரகிருதி. இந்த அபராவித்யா பராவித்யா முண்டகோபனிஷத்துல மட்டும் இல்ல, கீதையிலேயும் சொல்லு, பூமி ராப்ப நலோ வாயு
கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார விதியமே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அபரா இயம்னு அடுத்த ஸ்லோகத்துல தான் அதுக்கு ரேரா பார்க்கலாம் கீதையில ஒரு ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்துல போய் முடியும் அப்படி. இயம் அபரா இதெல்லாம் அபரா அப்படி. இதகத்து அந்யாம் பிரகிருத்தியும் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத் அங்க பரா பிரகிருத்தியை சொல்றாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங் ஆர் ஜஸ்ட் இட் பிகம்ஸ் ஒன்லி சவுண்ட்? ஸோ பூமி ராப்போ நலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச மனம் புத்தி இதெல்லாம் என்னத்த அஷ்டத அபரா அபரான தே ஆர் ஆல் லோவர். நோ வி ஆர் அலோவிங் தி லோவர் பிரகிருதி டு மேனிஃபெஸ்ட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்லோலி ட்ரை டு பிரிங் ஆல் தீஸ் திங்ஸ் அண்டர் யுவர் ஓன் ஹையர் நேச்சர். அபரேய மிதஸ்துவன்யாம். There is a something else is there. See, let the para பிரகிருதி அப்படி. அது பிரகிருத்தினே நம்ம சொல்றது இல்ல, இயல்பு. இங்க பிரகிருத்தின்னு சொல்லும் பொழுது இயல்புன்னு சொல்றோம். There is something called a supreme nature. See, we have to just allow it to manifest it. அதை என்ன பண்ணணும்? We have to just allow it. அதை அது வெளிப்படுவதற்கு நாம் அதற்கு வழிவிட வேண்டும். அதுக்கு வழிவிட வேண்டும். See, below the whole process of studying all the scriptures, listening, இதெல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னா let the higher பிரகிருதி, the higher nature, the real nature in you, அதான் ஸ்வபாவோ அத்தியாத்ம உச்சத்தை is a revelation. It is a revelation by the Lord. See, even the jiva lakshana is not, it is actually paramatma. Paramatma lakshanam தான் ஜீவத்தினுடைய லட்சணங்கிறது. Know that these are all, it is not my swabhava. Then why should I bother about it? Therefore, it is said swabhavastu pravartate. More of it probably we will study in our next class. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha.